ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேடிஎம் கேஷ்பேக் பாயிண்ட்ட நம்ம எப்படி மணியா கன்வெர்ட் பண்றது? ஆமாங்க. பேடிஎம் ஆப்ல கேஷ்பேக் பாயிண்ட் அதாவது நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணா, ரீசார்ஜ் பண்ணா, பில் பே பண்ணா, இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ் குடுப்பாங்க. கேஷ்பேக் பாயிண்ட்ன்னு. அது எக்கச்சக்கமா இருக்கு. 1000, 2000, 3000, 10,000, 15,000 அந்த ரேஞ்சுல இருக்கு. அதைய நாம எப்படி மணியா அதாவது நீங்க பணமா உங்க பேங்க்ல அக்கவுண்ட்ல ஆட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் முதல் தடவையா வரீங்கன்னா, இது மாரி பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் ரெகுலரா வருதுங்க நம்ம சேனல்ல. நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆல் குடுக்க மறந்துறாதீங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல உங்க ஃபோன்பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதுல பாருங்க கேஷ்பேக் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணாலும் நீங்க இந்த பேஜுக்கு வரலாம். பாத்தீங்களா? கேஷ்பேக் பாயிண்ட் கிளிக் பண்ணா மேல பாருங்க கேஷ்பேக் எவ்வளோ வின் பண்ணியிருக்கீங்க, கேஷ்பேக் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்க கேஷ்பேக் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி தனியாவே இருக்குது. அத நீங்க கூட கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண இந்த பேஜ் வருவீங்க. இதுல எனக்கு 15,000 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வவுச்சர் 69 இருக்குன்னு சொல்லிக்குது. எனக்கு வவுச்சர்லாம் தேவையில்ல. 15,000 பாயிண்ட் தான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண போறேன். கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதுல நெறைய ஆஃபர்ஸ் இருக்கு. அதாவது வவுச்சர்ஸ் நெறைய இருக்கு. கேஷ்பேக் ஆஃபர்ஸ். இதுல ஏதாவது வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மிந்த்ராவுக்கு இல்ல ஸ்விக்கிக்கு இது மாரி ஆஃபர் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு மணியா தான் வேணும் அப்படின்னா இதுல பாருங்க ஆல், பியூட்டி, எலக்ட்ரானிக்ஸ், ஃபேஷன் சொல்லி இருக்கு. அதுல கிஃப்ட் கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த கிஃப்ட்ஸ் கார்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஆமாங்க. இந்த கிஃப்ட் கார்டு கிளிக் பண்ணோம்னா இதுல பாருங்க நீங்க ரூ. 10, ரூ. 50, ரூ. 100, ரூ. 250, ரூ. 1000 நீங்க மணியா பேடிஎம் கேஷ்பேக் பாயிண்ட் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. இப்ப ரூ. 10க்கு நீங்க என்ன பண்ணணும்னா ரூ. 10க்கு 1300 பாயிண்ட் இருந்தா ஒரு ரூ. 10 வாங்கிக்கலாம். இது ரூ. 50 வேணும்னா நீங்க ரூ. 6300 அந்த ரேஞ்சுல வச்சிருந்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ் வச்சிருந்தா மாத்திக்கலாம். அப்படி. இப்ப பாத்துங்க. இப்ப ரூ. 10னா 1300 பாயிண்ட் இருந்தா நீங்க ரூ. 10 உங்க பேங்க்குக்கு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. நம்மகிட்ட 1000 அசால்ட்டா இருக்கு. ஏன்னா நெறைய டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தா நம்மகிட்ட 5000, 10,000, 15,000 அந்த ரேஞ்சுல இருக்கு. இப்போ என்கிட்ட 15,000 பாயிண்ட் இருக்குது. நான் பேக் வந்துட்டு ரூ. 100 அந்த ரேஞ்ச கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட 15,000 பாயிண்ட் இருக்குது. இப்போ நீ 13,000 பாயிண்ட் இருந்தா நீ ரூ. 100 வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. கீழ பாருங்க அவைல் ஃபார் 13,000 அந்த ரேஞ்ச் பாயிண்ட் இருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. நீ அந்த கீழ ப்ளூ கலர்ல அந்த அவைல் ஃபார் அதை கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணோன அடுத்த பேஜ் தான் வருங்க. இதுல வந்து நீங்க கன்ஃபார்ம் குடுக்கணும். நீங்க கன்ஃபார்ம் குடுத்தோன அடுத்த பேஜ் கொஞ்சம் லோட் ஆகும். ஒரு 5 செகண்ட் அப்படி லோட் ஆகும். இப்ப பாத்துங்க நம்மளுக்கு பேடிஎம் வந்து கிஃப்ட் வவுச்சரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. உங்க பாயிண்ட் வந்து ரூ. 100 அந்த ரேஞ்ச்ல வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு வந்து அக்கவுண்ட்ல அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்க. பேக் வந்து காட்டுறேன் பாத்துங்க. இதுல பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரி அந்த பேஜ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு காட்டணுங்கல்ல அதனால. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பாருங்க வேலட் பேலன்ஸ் அதாவது பேடிஎம் வேலட்ல எனக்கு ரூ. 100 கன்வெர்ட் ஆயிடுச்சு. அது வந்து கிஃப்ட் வவுச்சரா வந்து எனக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. கிஃப்ட் வவுச்சர் நான் மணியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆமாங்க. நீங்க ஒரு பில் பே பண்ணிக்கலாம். இல்ல ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது மாரி இதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க மேல பாருங்க வேலட் பேலன்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதுல ₹100 வந்துருச்சு. கீழயும் பாத்தீங்க அந்த ஹிஸ்டரியில மணி ஆடட் டூ கிஃப்ட் வவுச்சர் 100 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆமாங்க. இப்போ இது மாரி தான் நீங்க வந்து பேடிஎம் கேஷ்பேக் பாயிண்ட்ஸ நீங்க வந்து மணியா கன்வெர்ட் பண்ண முடியுங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. சப்போஸ் எனக்கு இந்த பாத்தீங்க எனக்கு கிஃப்ட் வவுச்சர்ல ரூ. 100 இருக்குது. இதை வச்சு நானு பில் பே பண்ணிக்கலாம். இல்ல ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது மாரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம கிஃப்ட் வவுச்சர் மூலியமா. சரிங்களா? இல்ல எனக்கு பேடிஎம் வேலட்ல வேண்டாம். எனக்கு பேங்க் அக்கவுண்ட்ல தான் மணி வேணுங்கிறவங்க, அந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொல்லி தனியா ஒரு வீடியோ போட்டுருக்கு. செக் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் முதல் தடவையா வரீங்க. நம்ம சேனல மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அத அழுத்தி ஆல் குடுக்க மறந்துறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. பை. டேக் கேர்.